நாம் ஆளுங்க நூற்றுக்கணக்கில் போடுகிற ரிப்ளையில் அவங்க அந்த பொய் செய்தியை டெலீட் பண்ணிட்டு ஓடணும். இப்போ கூட டெல்லியில் ஒன்றிய அரசு நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி அமைச்சர்கள் உட்பட பல பாஜகவினர் போலியான பெருமைகளை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மொத்த பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்தினதும் அந்த ட்விட்டையெல்லாம் அமைச்சரை டெலீட் பண்ணிட்டார். எல்லோரும் சேர்ந்து பேசின உண்மையை இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். நம்மளை சீண்டி பார்க்கிற மாதிரி நிறைய பதிவுகளை போடுவாங்க. ஆனால் நாம் அதை முதிர்ச்சியோடு அணுகணும். காமெடியாக பதில் கொடுங்க, கிண்டலாக பேசுங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கூலாக டீல் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற நினைப்பில் தான் செய்தி சேனல்களும் தேர்தல் ஆணையம் கூட செயல்படுது.